முன்னாடி ஓடுகாடி முண்டை அப்படிதான் நான் சொல்லியிருந்தேன். நீ நான் திருட்டுத்தனமா பாக்குறேன்னு சொல்லி பெருமைப்படுத்திட்டு இருக்கியாக்கா? நான் திருட்டுத்தனமா அவனை வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிற. வேணுமா உங்களுக்கு வேணுமான்னு கேட்டுட்டு சொல்லல. அவ புரோக்கர்னே சொல்றா. அவளே புரோக்கர்ன்னு சொல்றா. புரோக்கர் வேணுமா? எங்களுக்கு எதுக்கு அந்த புரோக்கரு? ஹலோ இப்ப கனெக்ட் ஆயிடுச்சு. இதான் ஆயிடுச்சு இல்ல, டிஸ்கனெக்ட் ஆச்சு இல்ல, அதுல போயிட்டாங்க. வருவாங்க. என்ன தேவையா அவளை பார்க்க மட்டும் சொன்னாங்கன்னு சொல்லு. தினேஷ்வா வந்து சொல்லு, என்னடி சொல்லணும் உனக்கு? அப்ப நீ பார்க்கறது இல்ல, அப்ப உனக்கு யாராவது போட்டு கொடுத்தாதான் நீ பேசுவ, அப்படித்தானே? உனக்கு சுயமா புத்தி இல்ல, மானங்கிட்டவள, வெக்கமா இல்ல உனக்கு? நாங்கெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்தும் பேச மாட்டோம். எங்களை நீ திட்டுனா நாங்க திருப்பி திட்டுவோம். எங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்வோம். மத்தவங்க சொல்லி கொடுத்தாலும் செய்ய மாட்டோம். பிச்சைக்கார முண்டை, எச்சக்கடை முண்டை, எச்ச பொறுக்கி, அறிவில்லை உனக்கு? அந்த குழந்தை அழுகுது, அது கூட உனக்கு தெரியாது. குழந்தைய வச்சுட்டு என்ன பேசிட்டு கூட்டி கொடுக்கறவ, அவளே கூட்டி கொடுக்கறவ, அவளுக்கெல்லாம் மானம் ஈனம் சூடு சொரண எதுவும் கிடையாது. ஏண்டி அந்த செத்தகுமார்னு ஒருத்தர் இருக்கிறான். செத்தகுமார் வந்துடுறான் அவளுக்கு. ஏண்டா உனக்கு இதான் வேலையா? கேட்க மாட்டாங்களா உன்னையெல்லாம்? நான் கொஞ்ச நேரம் மீட் பண்ணுறேன், ஒரு 5 நிமிஷம். என்ன உனக்கு பேசுவாளுகளா? இப்ப கேக்குறேன்டி, மறுபடியும் நான் சொல்றேன். அந்த அக்கா அவங்க பொண்ணு லைவ் பாக்கும்போது பாக்காதா? சொல்லிட்டேன். இது 18+ லைவ், நீ கிளம்பிட்ட. மறுபடியும் நான் சொல்றேன்டி அந்த வார்த்தைய. எப்படி எங்களுக்கு எல்லாம் புருஷன் இல்ல, நைட்ல கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு தானே கேட்டா? புருஷன் இல்லடி உனக்கு. மொத்தம் அவனுக்கு 5 பேர் இருந்ததுன்னா ஒருத்தனை வந்து உன் தங்கச்சி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்ட, கருப்பி தங்கச்சி. அந்த தங்கச்சி வீட்டுல அனுப்பிச்சு விட்ட. மீதி 4 பேர் கூட மாத்தி மேட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பியா? உனக்கு அந்த வேலை எல்லாம் இருக்கும், சரியா? எங்களுக்கு அந்த வேலை இல்ல. அதனாலதான் நாங்க வந்து லைவ்ல வந்து உட்காந்து பேசுவோம். புரிஞ்சுதா? 4 பேருக்கு கூட மாத்தி மேட்டர் பண்றது, போய் குடிச்சிட்டு போறது. இல்ல இங்க அதனால உனக்கு அந்த வேலை இருக்கும். எங்களுக்கு அந்த வேலை இல்ல. ஏன்னா எங்களுக்கு புருஷனே இல்ல. அதனாலதான் வந்து லைவ்ல உட்காந்து ஜாலியா பேசுறோம். எப்படின்னா சொன்னா லெஸ்பியனை வந்து கட்டி பிடி, எல்லாரும் சேர்ந்து எல்லாத்தையும் ஒன்னா பார்த்து அந்த அக்கா கட்டி பிடிச்சுக்குவாங்களா? ஏன் உனைய அங்க இருந்து கூட்டிட்டு வரும்போது பார்த்த மாதிரியே சொல்றா. இவ்வளவு காட்டெருமை இதை பண்ணிருப்பாங்க. இது பண்ணிருப்பாங்க. எப்படி சென்னை அக்கா இருங்கக்கா, சென்னையில இருந்து ஒன்னதான் அவனுக்குனாலா? இன்னும் பச்சையா கேட்கவா? உன்னோட கீழே இருக்குது இப்படிதான் இவ்வளவு பேசுன கலாக்கிறியா? நீ அப்படிலாம் பண்ணிருக்கனாலதானே சொல்ற. நீயும் கரெக்டா வரும்போது அந்த வேலை பண்ணிருக்கிறீங்க தானே, அதனாலதானே சொல்ற. ஏன்னா உங்களுக்கு இருக்க முடியாது. ஏன்னா எங்களுக்கு தான் புருஷன் இல்ல, உங்களுக்கு ஆம்பளை இல்லாம இருக்க முடியாது. அதனாலதான் நீ 2 பேரும் லெஸ்பியனா இருந்திருப்பீங்க போல, வர வழியில பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க போல. அதனாலதான் நீ சொல்ற. மாத்தி கட்டி பிடிச்சுக்குவாங்க நினைக்கிறப்ப. இவ தங்கச்சி காட்டெருமை டீச்சரு உட்காந்துகிட்டு இருக்கிறான். அவ சொல்றானா வந்துகிட்டு இருந்தாங்கல்ல. அப்ப அவங்க நான் பேசுறது கேக்குதா? நான் பேசுறது கேக்குது. அதான் இவங்க 4 பேரும் மாத்தி கட்டி பிடிச்சுக்குவாங்க நினைக்கிறப்போ. யாரடி கட்டி பிடிச்சுக்குவீங்க இப்போ? அப்ப மாத்தி இவளுக்கு கட்டி பிடிச்சுக்குவாங்களாட்டுக்குது யோகேஷ். அதுதான் இவளுக்கு அதே புத்தி வந்திருக்கு. ஆமா, அருவருப்பா இருக்கு. அந்த மூஞ்சிய பாக்க பிடிக்கல. அதனாலதான் அந்த லைவுக்கு நான் போறேன். எனக்கு தான் புருஷனே இல்லைன்னு சொல்லி சொல்றீங்க வந்து பேசுறவங்க. அப்ப அப்படி இன்னும் எங்களுக்கு புருஷன் இருக்குன்னு சொல்றேன். புருஷனுக்கே இருப்ப எப்படா வருமா? ஓடுகாடி நீ என்ன அவனுக்கு பிஏவா? பின்னாடி நின்னுட்டு இருக்கிற. உன் தங்கச்சியும் கூட நல்லா ஜோடி போட்டு உட்காந்துட்டு பேசுறாளடி. நீ ஏன்டி பின்னாடி நின்னுட்டு இருக்கிற? நீ தானே முதல் பொண்டாட்டி. பின்னாடி நின்னுட்டு இருக்கிற. அப்படி பின்னாடி நின்னுட்டு இருக்கிற பிஏ மாதிரி நின்னுட்டு இருக்கிற. அப்படியே பயந்து நின்னுட்டு இருக்கிற. உன் தங்கச்சி எப்படி உட்காந்து பேசுறா? கெத்தா உட்காந்து பேசுறாள். உன் தங்கச்சி கிட்ட பேசும்போது வந்து அவன் என்ன பண்றான்? பின்னாடி நின்னுட்டுக்கிறான். உன் தங்கச்சி பின்னாடி நின்னுக்கிறான். அவன்
நீ இவன் பின்னாடி நின்னுக்கிற. அங்க யாரு ஹீரோ அப்போ? உன் தங்குச்சியம் போல இருக்கு. மானம் கெட்டவள, வெக்கமா இல்ல உனக்கு? இப்படி ஒண்டி ஒண்டி நிக்கிறதுக்கே நீ நிக்கிற. நீ அதுக்கு நிக்காம பின்னாடி போய் தள்ளியாவது நில்லடி. அப்படியே போஸ் குடுக்குறாங்களாமா, நான் வந்து இப்படி இருக்கிறேன், எனக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கு.